எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி வந்து ஆல் டைம் ரெக்கார்ட் ஹை 23,110 டச் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 3 டேஸாக ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமாக என்ன காரணம், என்ன நியூஸ்னால மார்க்கெட் ஃபால் ஆகுது, அதே சமயம் டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து இதனுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிடில் ஈஸ்டில் வந்து அகைன் இஸ்ரேல் வந்து ரஃபாங்கிற ஒரு சிட்டியில் வந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க, தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இதனால வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் மிடில் ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டென்ஷன், இன்டர்நேஷ்னல் லெவலில் க்ரூட் ஆயிலில் வந்து மார்க்கெட் வந்து பீக்காக ரைஸ் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணம். அண்ட் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். 2 டேஸ்க்கு பிஃபோராகவே 3 டேஸ்க்கு பிஃபோராகவே இதை நம்ம கிளியராக அலர்ட் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து வேவ் லெவலில் நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சைக்ளிக் ஃபார்மேஷனில் தான் மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து எந்த ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மார்க்கெட்டை இங்கேருந்து பாட்டமில் ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னோம். கரெக்டாக வந்து இங்கே நிற்கிது பாருங்கள், 22,730 சப்போர்ட்டு எக்ஸாக்டாக இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து 700 வந்து நிற்குது. கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுடைய எட்ஜில் வந்து இருக்குது. நாளைக்கு ஒரு 1 டே வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இன்னைக்குடைய லோ வந்து கட் பண்ணி பிலோவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே ஃபர்தராக இந்த ஃபால் வந்து டுவோர்ட்ஸ் 22,000 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் மார்க்கெட்டுடைய ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் இந்த ட்ரெண்ட் மட்டும் பிரேக் ஆச்சு, பிரேக் அவுட் ஆச்சு, 1 டே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே அடுத்த ஃப்ளோ வந்து டுவோர்ட்ஸ் நெக்ஸ்ட் சப்போர்ட். பிகாஸ் ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணது பாருங்கள், அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட்டில் தான் வந்து நிற்கிது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 22,000 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி இந்த டபுள் டாப் ஜோனில் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும்போது கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் டபுள் டாப் ஜோனில் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹியர் ஆஃப்டர் சி பாட்டமில் வந்து பாருங்கள், டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து பாட்டமில் இது வந்து நமக்கு கிளியராக சப்போர்ட் ஜோன். ஓகே, ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரைஸ் ஆகுது. அதே சமயம் இப்போ கீழே ஃபால் ஆகுது இல்லையா, இப்போ கீழே ஃபால் ஆகும்போது இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸாக இந்த இடத்துல எத்தனை முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல. அரௌண்ட் ஒரு 10 டேஸ்க்கு மேலே 48,150க்கு எபோவில் வந்து பிரேக் ஆகலை. ஒரே ஒரு நாள் பிரேக் பண்ணிட்டு ஷார்ப்பாக ரைஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட்டை சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுமா? ஸோ ஹியர் ஆஃப்டர் 48,150ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே சமயம் இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் ரீஜனாகவும் வருது. இந்த ஓவரால் இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் ரீஜனாகவும் இந்த ஜோன் வந்து வருது. ஸோ ஓவராலாக 48,150லேருந்து 48,000ங்கிறது வந்து ஒரு பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. அது வரைக்குமே இந்த செல்லிங் மேபி கண்டினியூ ஆகலாம். இன்கேஸ் இந்த ஜோனுக்கு வந்துச்சு அப்படின்னா பொசிஷனல் செல்லர்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டு திரும்பியும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அகைன் இந்த ஃப்ளோ வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே மார்க்கெட் ரைஸ் ஆகி ஒரு செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. எக்ஸப்ட் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் ஒரு பாட்டம் அவுட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஐடியில் நல்ல ஸ்டாக்ஸில் வந்து பொசிஷனல் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம வந்து விப்ரோ, டிசிஎஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறோம். டிசிஎஸை பொறுத்தளவுக்கு 3,650ங்கிறது சப்போர்ட்டு. இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 3,800 சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. 3,650ங்கிறது டிசிஎஸ் உடைய சப்போர்ட்டு. அதே போல் விப்ரோவுடைய சப்போர்ட்டுங்கிறது 445லேருந்து 450, மினிமம் 500 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். நான் செக்டார் வைஸ் வேறு எந்த ஸ்டாக்ஸும் வந்து சொல்லலை. பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது.
நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் 10 days டைரக்ட் கிளாஸ் வந்து ஜூன் 5th ஸ்டார்ட் ஆகும். இது கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக இருக்கும். அண்ட் 1 day ஒர்க் ஷாப், சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 1 day ஒர்க் ஷாப் வந்து பர்டிகுலராக அந்த வேவ் அனாலிசிஸ், வேவ் லெவல்ஸ் எப்படி எடுக்கிறோம் இதை பற்றியான இருக்கும். டெக்னிக்கல் கம்ப்ளீட்டாக இது வந்து கவர் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இந்த 1 day ஒர்க் ஷாப்புக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் டெக்னிக்கல் எந்த அளவுக்கு பிஃபோராகவே ஒவ்வொரு நியூஸுக்கு முன்னாடியும் டெக்னிக்கல் எப்படி சிம்டம்ஸ் காமிக்குது. நியூஸ் அதுக்கப்புறம் தான் வந்து வருது. இப்போ க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது வந்து இது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நமக்கு பொசிஷனலாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் லைன்லாம் கிட்டத்தட்ட 3 times இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணிட்டு இதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பாட்டம் டு பாட்டம் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. சேம் டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ க்ரூட் வந்து வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகும். இனி நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் வந்து ரைஸ் ஆகலாம்? டுவோர்ட்ஸ் 6675 இந்த ஜோன் வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து அப் சைடு வந்து ரைஸ் ஆகலாம். க்ரூட் ஆயில் இன்னைக்கு May 29 எக்ஸாக்டாக 6728. டெக்னிக்கல் எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருப்பாரு, கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆயிருக்கா? ஸோ டெக்னிக்கலை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இன்னைக்கு இது இந்த ரைஸுக்கு காரணம் என்னன்னா ஈஸ்டில் இருக்கக்கூடிய டென்ஷன். இஸ்ரேல் வந்து திருப்பியும் வந்து ஹமாஸுக்கு வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ரஃபாங்கிற ஒரு சிட்டியில் வந்து அவங்களுடைய தாக்குதலை வந்து நடத்தியிருந்தாங்க. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் வந்து இது கடுமையாக வந்து ஆப்போசிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன்னால க்ரூட் ஆயில் ரைஸ் ஆயிருக்கு. இது வந்து நமக்கு தெரியும். பட் இது நடக்கிறதுக்கு 4 daysக்கு பிஃபோராகவே கிளியராக மார்க்கெட் வந்து ஏற தொடங்கிடுச்சு பாருங்க. ஸோ டெக்னிக்கலுடைய இம்பார்ட்டனே என்னென்னா மார்க்கெட் மூவ் ஆகிறது, அதாவது ஸோ டெக்னிக்கலுடைய இம்பார்ட்டனே என்னென்னா முன்கூட்டியே இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நியூஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கான ட்ரேடை வந்து அவங்க பண்ணிவிடுவாங்க. அது நமக்கு சார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஏன்னா பையோ செல்லோ சார்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு டெக்னிக்கல். ஓகே, ஃபைன். உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் கமெண்ட்ஸை வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்டாக்ஸ் ஏதாவது சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் தேவை, ட்ரெண்ட் அப்டேட் தேவைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கு ரிப்ளை வந்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.